இந்த காணொளி வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து கொளத்தூர் மக்களுக்கே வந்துட்டு சமர்ப்பணம். அ ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் வந்து கொளத்தூர் மக்களுக்கு தான் நான் வந்துட்டு மொத தெரிவிக்கிறேன். என்ன ப்ரோ நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்து கொளத்தூர் மக்கள் வந்து திட்டுறாங்க, இது பண்றாங்க. இது என்ன முன்னாள் முதல்வர் ஸ்டாலினே தோற்கடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் என்ன ப்ரோ வந்துட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்ற? அப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயம் தாங்க. நெறைய பேர் சொல்றாங்க இது மாரி கொளத்தூர் மக்களுக்காக வந்துட்டு என்னென்னமோ செஞ்சிருக்காரு. பூங்கா வந்து கட்டிக் குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அத செஞ்சிருக்காரு, இத செஞ்சிருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாரு. அதுல ஒரு தாத்தா வேற வந்துட்டு ஒரு இதுக்கு பேட்டி குடுக்கும்போது சொல்றாரு, இந்த மாரி எல்லாமே செஞ்சு குடுத்த முதல்வரு, உங்களுக்காக எல்லாமே பண்ணி குடுத்தாரு. அவர் கையால எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, எல்லாமே பண்ணிட்டு, அவருக்கு எதிர்த்தாப்புல நீங்க ஓட்டு போட்டு அவர தோற்கடிச்சிருக்கீங்களே! உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவரு வந்து கேட்டாரு. அப்புறம் கண் கலங்கி ஊர்வலம்லாம் வந்தாரு. எல்லாத்தையுமே பார்த்தோம். என்னதான் ஒரு முதல்வர் தோத்துருந்தாலும், ஏன் குளத்தூர் மக்களுக்கு வந்து நான் இப்படி சொல்றேன்னு சொன்னா, அவங்க வந்துட்டு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்றது என்னன்னு சொன்னா, அவங்க வந்துட்டு குளத்தூர மட்டும் நினைக்காம, குளத்தூர மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னாக்கா, என் குளத்தூர் நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா வந்துட்டு பிரச்சனை இல்லாம இருக்கேன். எனக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல தோத்துருப்பாங்க. சாரி அது என்ன ஜெயிச்சிருப்பாரு திரு முதல்வர் அவர்கள். ஆனா, அந்த கொளத்தூர் மக்களுக்கு ஏன் நான் நன்றி சொன்னேன்னா, அவங்க அந்த கொளத்தூர மட்டும் யோசிக்காம, மொத்த தமிழ்நாடையும் சேர்த்து அவங்க யோசிச்சிருக்காங்க தெரியுமா? அதனால தான் கொளத்தூர்ல முதலமைச்சரே வந்து தோத்தாரு. என்னோட தொகுதி மட்டும் நல்லா இருந்தா போதாது, மத்த தொகுதிகளும் நல்லா இருக்கணும். என்னோட தமிழ்நாடு முழுக்க இங்க வந்து நல்லா இருக்கணும். அந்த ஆட்சி யாரு குடுப்பா? அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு மாற்றத்த நோக்கி வந்துட்டு அவங்க செயல்பட்டு ஓட்டளிச்சாங்க தெரியுமா? அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக கொளத்தூர் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி. தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது. மத்தவனும் சேர்ந்து நல்லா இருக்கணும். வாழ வைத்து வாழு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம். ஸோ அத வந்துட்டு குளத்தூர் மக்கள் வந்து இந்த வாட்டி கண்டிப்பா வந்து நிரூபிச்சிருக்காங்க. பிளஸ் இது வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு சரியான அடியும் கூட. இந்த முதலமைச்சர் வந்துட்டு அந்த தொகுதியிலே தோத்தது. உணர்ந்திருப்பாங்கன்னு நம்புறோம். எங்களுக்கு வந்து உங்கள தோற்கடிக்கணும், உங்கள வந்து அவமானப்படுத்தணுங்கிறது வந்துட்டு எங்களுக்கு நோக்கமா வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே இருந்ததே இல்ல. நீங்க வந்துட்டு நெறைய வந்துட்டு ப்ராமிசஸ் குடுக்குறீங்க, எல்லாம் சொல்றீங்க. ஆனா வந்ததுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்றீங்க. எங்களுக்கு எப்படி என்ன வேணும்னா, ஒரு மாற்றம் வேணுங்க. வேற ஒரு கட்சி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் வாக்களிச்சுருவாங்க. அவன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துரக்கூடாது. அப்ப நம்ம நல்லது செஞ்சா தான் அடுத்த தடவ ஆட்சிக்கு வர முடியும். அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்க மனசுல வரணும். அது வந்ததுன்னா, எங்களுக்கு அது போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லது செய்வீங்கன்னு நாங்க வந்துட்டு நம்புறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் மாற்றத்தை நோக்கி எல்லாருக்கும் செயல்படும். மாற்றம் ஒன்றே மாறாதவை.